ஏணிப்படிகளில் மாந்தர்கள் பக்கம் 497. காரைக்கால் அம்மையார். காரைக்காலில் வாழ்ந்து வந்தவரும் வணிகர் குலத்தில் பிறந்தவருமான தனதத்தன் என்ற ஓர் பெரும் செல்வந்தன் தன்னுடைய ஒரே புத்திரியான புனிதவதியை பரமதத்தன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார். தனது அருமை புதல்வியை விட்டு பிரிய மனம் வராத தனதத்தன் நாகப்பட்டினத்தை சார்ந்த மருமகனுக்கு காரைக்காலிலேயே தனிக்குடித்தனம் அமைத்து வாழ வகை செய்தார். இயற்கையிலேயே சிறுவயதிலிருந்து சிவபக்தி மேலிட்டிருந்த புனிதவதியார் சிவபக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் திருவமுதையும் தகுந்த பொருள்களையும் பணிவதில் மேன்மேலும் பெருக்கத்தை ஏற்று வந்தார். வணிகத் தொழிலை ஏற்று வந்த பரமதத்தனுக்கு ஒரு நாள் அவரது நண்பர் ஒருவர் 2 உயர் ரக மாம்பழங்களை வழங்கினார். அவைகளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் பரமதத்தன். இதையடுத்து ஓர் சிவனடியார் பசியுடன் பரமதத்தனின் வீட்டை அடையவே அவருக்கு உபசாரங்களை பணிந்து திருவமுதை படைக்க ஆரம்பித்தார் புனிதவதியார். இந்த சமயத்தில் கணவரால் அனுப்பப்பட்ட மாம்பழங்களில் ஒன்றை அடியாருக்கு இட அம்மையார் மனம் கொண்ட போதிலும் அவரால் பிரத்யோகமாக அனுப்பப்பட்டதை அவருடைய அனுமதியின்றி பயன்படுத்துவதில் தயக்கம் கொண்டு தர்மசங்கடத்தில் ஆழ்ந்தார். இத்தகைய இக்கட்டான நிலைமையை தோற்ற வைத்த அடியாரோ பகவான் ஏதாவது பழம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டார். இதை பகவானின் சோதனை என்பதை உணர்ந்த புனிதவதியார் பகவானை தன் மனதுக்குள் பிரார்த்தித்து கொண்டே ஓர் பழத்தை மகிழ்ச்சியுடன் வழங்கினார். பசியை தீர்த்து கொண்ட சிவனடியார் வீட்டை விட்டு புறப்பட்ட பிறகு வணிகஸ்தலத்திலிருந்து பசியுடன் திரும்பிய கணவர் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு சிவபிரானை ஆராதித்துவிட்டு போஜனத்திற்கு அமர்ந்தார். பல சுவைகளை பரிமாறின பத்தினி எஞ்சியிருந்த மற்றொரு மாம்பழத்தையும் களத்தில் வழங்கினார். பழம் ருசிக்கவே மற்றொன்றையும் கொண்டு வரச் சொன்னார் கணவர். ஈசனிடத்தில் திட நம்பிக்கையை கொண்டிருந்த பத்தினி சமையலறைக்குள் சென்று சிவபிரானை தியானித்து அத்தகைய ஓர் கனியை தனக்கு அருள பிரார்த்தித்தார். உடனேயே ஓர் மாங்கனி பத்தினியின் கைகளில் வந்து அமர்ந்தது. பத்தினியால் வழங்கப்பட்ட இக்கனியை ருசித்த மாத்திரத்தில் இப்பூலையில் ருசிக்க முடியாத ஓர் மதுரத்தை உணர்ந்தார் கணவர். எனவே மனைவியை கூப்பிட்டு, தேவாமிர்தத்தை போலுள்ள மாதுரியமான இக்கனி நான் கொடுத்ததென்று, நீ இதை எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்டார். உண்மையை மறைக்க கூடாதாயினும் சிவனருளால் தான் பெற்றதை கூறுவதனால் பெருமை கொள்வதாக கருதப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தினால் தயக்கத்தை ஏற்ற போதிலும் முடிவாக வேறு வழியில்லாமல் நிகழ்ந்ததை வினயத்துடன் பகிர்ந்தார் பத்தினி. பத்தினியின் வார்த்தையில் அவநம்பிக்கை கொண்ட கணவர், அப்படியானால் எனது முன்னிலையில் மற்றொரு மாம்பழத்தை வரவழை பார்க்கலாம் என்றார். புனிதவதியார் அப்படியே நின்றபடி, சுவாமி, மற்றொரு பழத்தை அருளாவிட்டால் எனது மெய்யான வார்த்தை பொய்த்து போய்விடும். ஆகையால் உடனே என்னை காப்பாற்றுங்கள் என்று தனது மனத்திற்குள் தியானித்த உடனேயே பத்தினியின் கையில் ஓர் கனியை கண்டு வியந்தார் கணவர். ஆனால் வியப்புடன் வந்ததை தன் கையில் வாங்கி கொண்டவுடன் மறைந்துவிட்டதைக் கண்டு திடுக்கிட்டார் கணவர். தனது பத்தினி தன்னுடைய மனம் சற்றேனும் கோணாமல் நடந்து கொண்டு வந்ததையும் அவளது உன்னதமான தெய்வ பாசத்தையும் பரந்த மனப்பான்மையும் அடியார்களிடத்தில் காட்டி வரும் பக்தியையும் உணர்ந்து வந்த பரமதத்தன் இயல்பில் விவேக தன்மைகளை ஏற்று வந்ததினால் இந்த தெய்வீக நிகழ்ச்சியை அவர் லேசாக ஒதுக்கிவிடவில்லை. ஆம், புனிதவதியாரை ஒரு பெண் தெய்வமாக அவர் தீர்மானித்து விட்டதுடன் அத்தகையவருக்கு தன்னை கணவனாக நினைத்து கொள்வதை மகாபாவம் என்பதாகவும் கருதிவிட்டார். எனவே புனிதவதியாருடன் இல்லற வாழ்க்கையை நடத்துவதற்கு தன்னை தகுதியற்றவராக முடிவு செய்துவிட்ட பரமதத்தன் கடல் கடந்த வியாபாரத்தை வியாஜகமாக காட்டி கப்பலில் புறப்பட்டு விட்டார். காரைக்காலிலிருந்து புறப்பட்ட பரமதத்தன் பாண்டிய நாட்டை அடைந்து அங்கே ஓர் பெண்ணை மணந்து ஓர் பெண் குழந்தையையும் பெற்றார். சிவபாசத்தை கொண்ட புனிதவதியாரோ சிவனடியார்களுக்கு உற்ற பணிகளையும் மானசீகமாக கணவரின் பூஜையையும் அன்றாடம் புரிந்து காலம் கழித்து வந்தார். இப்படி இருக்குங்கால் பரமதத்தன் பாண்டிய நகர் ஒன்றில் வசித்து வருவதை கேள்வியுற்ற புனிதவதியாரின் ஞாதிகள் அவரை அந்நகருக்கு அழைத்துச் சென்றார்கள். தன்னை தேடி அவர்கள் வந்திருப்பதை கேள்வியுற்ற பரமதத்தன் தன் குடும்பத்துடன் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை நாடி சென்றார். புனிதவதியாரை கண்டவுடன் பரமதத்தன் அவருடைய கால்களில் விழுந்து நமஸ்கரித்ததுடன் தன் குடும்பத்தாரையும் தன்னுடன் வந்தவர்களையும் நமஸ்கரிக்கச் செய்தார். பரமதத்தனின் இத்தகைய எதிர்பாராத செய்கையை கண்ட புனிதவதியார் அச்சங்கொண்டு ஒதுங்கி நிற்க, பரமதத்தன் காரைக்காலில் நிகழ்ந்த தெய்வீக அற்புதத்தை ஞாதிகளுக்கு விளக்கி தான் அன்றாடம் புனிதவதியாரை தொழுது வருவதாகவும் அவருடைய நினைவிற்கு அறிகுறியாக தனது புதல்விக்கு அவருடைய பெயரை சூட்டியிருப்பதாகவும் கூறி முடித்தார். இத்தகைய தெய்வீக நிகழ்ச்சியை சற்றேனும் அறியாத ஞாதிகள் என்ன செய்வதென்று தோன்றாமல் தயங்கி நின்றனர். கணவர் சொல்லிய வார்த்தைகள் புனிதவதியாரின் செவிகளில் பட்ட மாத்திரத்திலேயே அம்மையாரை ஓர் தெய்வீக உணர்ச்சி பற்றி கொண்டு விட்டது. வேறு விதமாக கூறுவோமேயானால் கணவரின் அடிமையிலிருந்து பெண் தெய்வம் விடுதலை பெற்று விட்டதாக கொள்ள வேண்டும். எனவே தன்னை சிவபாசத்தில் தன்மயமாக்கிக் கொண்ட
புனிதவதியார். இவனுடைய மனோபாவம் அப்படி இருக்கும் பொழுது அவன் பொருட்டு நான் தாங்கி வந்த அழகு தங்கிய தசைப்பொதியை நீக்கி பேய் வடிவை அடியேனுக்கு தந்தருள வேண்டும் என்று சிவபிரானை பிரார்த்தித்தார். உடனே மேனியிலிருந்த மாம்சம் மறைந்து எலும்பு உடம்பாக காட்சியளித்தார் பெண் மகான். அவ்விடம் கூடியிருந்தவர்கள் ஓர் நடுக்கத்துடன் திகைப்பை கொண்டனர். உலக உணர்ச்சியை தவிர்த்து வழிபோன போக்கில் செல்ல ஆரம்பித்த அம்மையாரை கண்டதும் சுற்றத்தார்கள் வருத்தம் கலந்த மகிழ்ச்சியுடன் தத்தமருடைய இருப்பிடத்தை அடைந்தார்கள். ஈசனின் அருளால் புலமையையும் மேற்கொண்ட அம்மையார் அற்புத திருவந்தாதியையும் திருவிரட்டை மணிமாலையையும் பாடியருளினார். சிவபெருமானை காண மனம் கொண்டு விட்ட அம்மையார் கைலையங்கிரியை நோக்கி சென்றார். ஆனால் அடிவாரத்தை அடைந்ததும் சிவமலையை காலால் மிதிப்பதை அபசாரம் என கருதி தனது தலையினாலேயே மலை மீது ஏறிச் சென்றார். அதாவது அம்மையாரின் விருப்பத்திற்கேற்ப இத்தகைய தலைகீழான சக்தியை ஏற்க எம்பெருமானும் திருவுள்ளம் கொண்டார். தலையினால் மேலே வரும் வடிவத்தை அதிசயத்துடன் கவனித்த தேவி சிவபெருமானுக்கு சுட்டி காட்ட அந்த பக்தை அத்தகைய வடிவத்தை தம்மிடமிருந்து வலுவில் வாங்கி கொண்டதாகவும் தற்போது நம்மை வழிபட வந்து கொண்டிருப்பதாகவும் பகவான் கூறினார். சிவபெருமானை அணுகியவுடன் பகவான் அம்மையே என்று மகானை அன்புடன் அழைக்க மகான் அப்பா என்று ஈசனது திருவடிகளில் விழுந்தார். இதன் பிறகு யாது வரன் வேண்டும் என்று அம்மையாரை கேட்க பிறவாமையும் அரணை பரவாமையும் போதுமென்று அம்மை கேட்டுக்கொண்டதுடன் சிவநடனத்தின் போது ஈசனின் முன்னிலையில் துதித்து பாடும் பாக்கியத்தையும் அருள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். அதற்கேற்ப பகவானும் தென் திசையிலுள்ள ஆலங்காட்டில் தன்னுடைய நடனத்தை தரிசித்து அவ்விடத்தில் பாடவும் அனுகிரகித்தார். பிறகு திருவலங்காட்டை அடைந்த அம்மையார் சிவநடனத்தை தரிசித்ததுடன் கொங்கை திரங்கி என்ற திருப்பதிகத்தையும் எட்டீலமிகை என்ற திருப்பதிகத்தையும் பாடியருளினார்.